2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து ரெடியாக இருக்கார். உங்களை பிராண்டிங் பண்ண போகிறார். நீங்கள் தான் அடுத்து பெரிய டான் ஆக போகிறீங்க. நீங்கள் இருந்த பிஸ்னஸ் உலகறியப்பட போகிறது. அதுதான் அதில் பெரிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இனி உலகறியப்படும். அந்த மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அந்த வேலை பிராண்ட் ஆக போகுது. டாப் பிராண்டில் வர போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1. இதுதான் நமக்கு சனி பயிற்சியிலே தெரியும். ரைட். இப்போ குரு பயிற்சியில் என்ன? குரு 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார் வினோத். ஓகே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பயுமே நான் அடிக்கடி சொல்வேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல. எது இல்லைனாலும் பரவாயில்ல. விட்டமின் எம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. விட்டமின் எம் தான் மணி. விட்டமின் எம் இருந்ததுன்னா மீதி விட்டமின்லாம் ஊச்சியாக வாங்கி போட்டுக்கலாம். இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் விட்டமின் எம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், எவ்வளோ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படியே ஒரு நீச்சல் குளம் கட்டி அது ஃபுல்லாக பணத்தை கொட்டி அதில் நீச்சல் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யுவர் கோயிங் டு என்ஜாய் த மணி. ஓகே, பணம்னா என்னங்கிறத குரு பகவான் காட்டுவார். பாருங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை அந்த மாதிரிலாம் சும்மா ஜாலியாக இருப்பீங்க. இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவர் ஒரு பாதகாதிபதி. அவர் 7-10 கூடியவர். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது ஒரே வேலை சொல்லியே கொள்றாயா. ஒரு காலத்தில் என்கிட்ட 50 ரூபா தான் இருந்தது, அதுக்கு 5 படம் பார்த்தேன். ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்குன்னு நேரம் ஒதுக்க நேரமே இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பரவாயில்ல, அடித்து ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது தனஸ்தானத்தை தொடர்ந்து குடும்பஸ்தானத்திலும் குரு உச்சம் என்பதால் குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகும். இதில் என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தெரியுமா? நீங்கள் இது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வியாதி, கடன், கஷ்டம், ஹெல்த்து. நண்பர்களே, குரு பகவான் கல்லீரலின் கடவுள். அவர் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிதுனராசிக்காரர்கள் யாராவது கொஞ்சம் லைட்டாக தீர்த்த வாரியாக இருக்கீங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டார். நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, லிவர் கிட்னி சம்மந்த டயாலிசிஸ் பண்ணாமல் எங்களால் வாழவே முடியாது சார், கால் 2 வீங்கி போச்சு சார், கிட்னி சார் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் குரு பகவான் பொது மன்னிப்பு கொடுத்து ஓடி போயிரு, இந்த ஒரு வருஷத்துக்கு உடம்பு சரி பண்ணிடு, இனி வாழ்க்கையில் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குரு ஒரு பொது மன்னிப்பு தந்துடுறார். அதனால் இந்த ரெகபுலேஷன் சென்டர் சேர்த்தணும், என் பையன் வந்து அவனுடைய கெட்ட பழக்கங்கள்லேருந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று நிறைய தாய்மார்கள் வருந்துவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி அந்த பிரச்சனையே இருக்காது. ஜூனுக்கு அப்புறம் அவரே அந்த தீய பழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துடுவார். நண்பர்களே, என்ன வேணால் நடக்கும் குரு நினச்சா. அதான் அதில் ஆச்சரியமே. அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாரு? 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் என்பது என்னென்னா ஆயுள் பாவம். 8ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து. இதெல்லாம் இங்கே தான் வருது மாஸ்டர் பீஸ். இங்கே தான் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவானை பார்த்துடுறார். இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பிறந்தப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது பிறந்த உடனே அப்பா அம்மா உறவெல்லாம் இருந்தாங்க, அது ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறமா நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க, அது பார்ட்னர்ஷிப்பு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் இப்போது சனி பகவானை குரு பார்க்குறார். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒர்ஷிப்பு. நீங்கள் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் பெருசாக வருவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன சொல்லித்தரும்னா, இஃப் யூ கண்டினியூட்லி ஒர்ஷிப் அபவுட் சனி அண்ட் குரு, சனிக்கிழமைகளை குரு ஹோரையில், வியாழக்கிழமைகளில் சனி ஹோரையில் நவக்கிரகங்களை சென்று வழிபடுங்க. வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. ஓகேங்க. இப்போ இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள், இந்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குன்னா இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்கள்? பிரமாதமாக இருக்கும். அருமையான கேள்வி. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல தான் குரு உச்சமே ஆகிறார். அப்போ மனனம் செய்யும் திறன் அதிகமாகும். ஏஐலாம் இல்லாமல் இவங்களே ஒரு ஏஐயாக மாறிடுவாங்க. ஸோ அப்போது அந்தளவுக்கு இவங்களுடைய கம்ப்யூட்டர் மாதிரியான பிரெயின் வந்து க்ரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப அதிகம். விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம், உணவு சார்ந்த துறைகள் படிக்கிறவங்களுக்கெல்லாம், சில பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, சில பேர் சைக்காலஜி படிப்பாங்க. இவங்களாம் ரொம்ப அற்புதமான காலம் கலக்க போகிறாங்க. ஓகேங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் தரலாம் குருஜி? 100க்கு 200 மார்க். அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரமாதம். குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க, இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார்.
ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்திலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சார்ங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவு கூட மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்டுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி. ஏற்கனவே சனி 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. அதில் 10ல் சனி இருந்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 10ல் அமர்ந்து கொண்டு 10, 11, 12 பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை ஓகே, எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது குரு பயிற்சி. அதனால் இந்த 10ல் இருக்கிற சனி ஒரு பக்கம் அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பிளெஸிங்கே உங்களுக்கு போதும். எனஃப் இஸ் எனஃப். ஏன்னா அவர் உங்களை பிராண்ட் ஆகிட்டார். இப்போது ராசியில் இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வர இருந்தா, இந்த 2வது இடம்னா என்னென்னா தனஸ்தானம். தனம்னா பணம். அப்போது காசு, பணம், துட்டு, மணி அந்த மாதிரி மிதுனராசிக்காரர்கள் இது வரைக்கும் கடன் வாங்கி தான் பழக்கம். முறையாக கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏடா அவனுக்கு பிரச்சனை என்னடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுப்பார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே 7, 10 குரு பகவான் உச்சம் பெறுகிறார். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு எவ்வளோ பெரிய டிப்பிக்கலான ஒரு நிலைமையில கூட நீங்கள் இருங்க. வாழ்க்கையினுடைய எல்லை வரை துரத்தப்பட்ட நான் சொல்லுகிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்பில். நான் சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, காலையில் பார்த்தா வெறும் கடங்காரனா நிற்கிறான் 4-5 பேர். இப்போ இவங்கள்ட்டலாம் நீங்கள் ஒரு தைரியமாக இங்கே பாரு எல்லாம் ஓடி போயிட்டு சாயந்தரவா, இப்போ தான் கடையை திறந்துருக்கேன், சாயந்தரம் தான் கலெக்ஷன் முடியும், 8 மணிக்கு வந்து வாங்கிக்கோ, எல்லாருக்கும் பணம் தந்துடுறேன்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தை எங்கேருந்து சொல்கிறீங்க? உங்கள் தொழில் நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான். நம்ம பிஸ்னஸ் நல்லா ஓடுன்னு தெரிஞ்சால் எப்பேற்பட்ட கமிட்மெண்ட் வேணால் நம்ம எடுக்கலாம். பரவாயில்ல சார் நான் தரேன் அப்படிங்கலாம். காரணம் நமக்கே தெரியும் பிஸ்னஸ் ஓடுன்னு.
அந்த மாதிரி பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும். 2ஆம் இடம் என்பது படிப்பு, நிறைய பேர் நல்லா படிக்க போகிறீங்க பசங்கள்லாம். அடுத்து 2ஆம் இடம் என்பது குடும்பம், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் வரப்போகிறது. 2ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது என்னன்னா வியாதி, கடன், கஷ்டம், இதை பார்க்குறாரு. முக்கியமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது தீர்த்தவாரி. யாராவது குரு பகவான் தான் கல்லீரலின் கடவுள். அண்ணன் லைட்டாக கொஞ்சம் மேலே இருந்துட்டேன், ஒன்று குரு சொல்லி தருவார். அவர் தான் கல்லீரலின் கடவுள். எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, ஓடி போய் வைத்தியம் பார்க்குறவங்க பார்த்துக்கோ, உடம்பை சரி பண்ணிட்டு வந்துரு. 6ஆம் இடத்தில் பார்க்கிறார். அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள்பாவம். ஆயுள்பாவத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும், உங்களுக்கு தைரியம் வருகிறது, ஆயுசு வருகிறது. இதெல்லாம் அடுத்ததாக குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய தொழில். அதே இடத்த குரு பார்க்கும் பொழுது தொழில் பிச்சுட்டு போகுது. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வரும், உடம்பு சரியாகும், சத்துருக்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை நம்ம ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சரியாயிடும். நல்லா இருக்கு போறீங்க. இவர்களுக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கா சுவாமிஜி? சொத்துக்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் நல்லா டெவலப் ஆனாலே, ரன்னிங் மணி நல்லா வந்தாலே சேவிங்ஸ் மணி அதிகமாக போகுது. சேவிங்ஸ் மணி வந்தால் சொத்து வந்துடும். இது எல்லாமே ஒரு ஃப்ளோ தான். அவ்வகையில் மிதுன ராசிக்காரர்கள் டான்னு நீங்கள் தான் டானு. வேற எந்த மாதிரியான யோகங்கள் இவர்களுக்கு வர காத்திருக்கு? யோகங்கள்னு பார்த்தா அது 100 இருக்கு. குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வருது 8ஆம் இடத்துல. அடுத்து குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம். ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சமடை போகிறார் கடகத்தில். இப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு சந்திர யோகம்னு ஒரு யோகம். செவ்வாய் கடகத்துடைய வீட்டில் தான் குரு உச்சமடைகிறார். ஆக இது 3 யோகங்களும் இருக்கு. பிரமாதமா இருக்கு போறாங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100 மார்க் அடி தூள் பண்ண போறாங்க. சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது, இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது, இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள்
எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழிய போகுது, பூமி உபயோகமாக அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலிமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்வது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்வது? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமாக அதை விடவே நிறையா ஜாக்பாட் இருக்குது. அதில் முக்கியமான 3 என்னென்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதில் குரு உச்சமாகிறார். இதை குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாதம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம். குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்குறார். இது சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போகிறார். எப்போ மகரத்தை பார்க்குறார்? டிசம்பர் 6 ராகு வந்துடுவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்கிற 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்கள்ல நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.